திருமாவளவனை முதல்வராக்கணும் அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் முடிவு பண்ணுவதற்கு காரணம் என்னன்னா, இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு தலித் ஆளுநர் அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த நோக்கமெல்லாம் கிடையாதுல்ல. இன்னைக்கு நமக்கு எதிராக வந்த ஒருத்தர் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாரு. அவரை காலி பண்ணணும், அவருக்கு ஆட்சி அதிகாரம் போயிடக்கூடாது, அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு சதி வேலை தானே இது. முதல்வராக்குற முயற்சி நடந்தது எனக்கே தெரியாது. ஆனால் இன்றைய நேர்காணலில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை விலாவாரியாக பேசுகிறாரு. திமுக தலைவரை பார்க்க போனோம், அங்கே இப்படி சொன்னாங்க, அதுக்கப்புறம் லெட்டர் கொடுக்கறது தாமதமாச்சுன்னு அப்படி மொத்த கதையுமே சொல்கிறாரு. அப்போ அன்னைக்கு சொன்னது உண்மையா, இன்னைக்கு சொன்னது உண்மை? ஒரு பக்கம் திமுக அந்த சம்பவம் நடக்கவே இல்லைன்னாங்க, இவருடைய ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா திமுக இப்படி ஒரு முன்னெடுப்பை பண்ணாங்கன்னு அவர் சொல்றாரு. ஸோ இது எல்லாமே உண்மைதான். எப்பயுமே இந்த அரசியல்வாதிகள் தங்களுக்கு தோதா வந்து பேசிட்டே இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே. அன்னைக்கு அப்படி பேசுறது அவருக்கு சரியாக தெரிஞ்சிருக்கு, இன்றைக்கு இப்படி பேசுவது சரி அப்படின்ட்டு ஒரு ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. திமுக ஒரு பக்கம் எக்ஸ்போஸ் ஆகுது, இன்னொரு பக்கம் திருமாவளவனே எக்ஸ்போஸ் ஆகுறாரு. ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் விரும்பியதும் எதிர்பார்த்ததும் விஜய் முதல்வராகணும்னு தான். அப்போ அப்படி நடக்காம அவர் முதலமைச்சர் ஆகாத அளவுக்கு ஒரு சதியை செய்து நீங்கள் திருமாவளவனை அந்த இடத்துல உட்கார வச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இங்கே மிகப்பெரிய கலவரம் வெடித்திருக்கும். திருமாவளவன் அவர்கள் வந்து ஓப்பனாக பேசியிருந்தாங்களே சார், இந்த மாதிரி 2 பேருக்கும் வந்துச்சு. நான் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் ஃபஸ்ட்டு எடப்பாடி அவர்களை சொல்லியிருந்தாங்க, 2வது என்ன வந்து சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம், இதுக்கு ஒரு டைம் வந்து எடுத்துச்சு, டைம் பீரியட் எடுத்துது அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு டைமில் அன்னைக்கு பதவி ஏற்கிறது 4 நாள் முன்னாடி பயங்கர பரபரப்பாக இருந்துச்சு. அப்போ ரொம்ப டோட்டல் சைலண்ட்டாக இருந்துச்சு, இப்படி பண்ணியிருக்க சான்சஸே இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதில் எது உண்மை? அன்னைக்கு பேசுகிறது அப்போ பொய்யா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல? நிச்சயமாக அன்னைக்கு பேசுனது பொய் தான். ஏன்னா இன்றைக்கு அவருடைய நேர்காணலில் பல உண்மைகளை அவர் சொல்லியிருக்காரு. அதன் மூலமாக திமுக ஒரு பக்கம் எக்ஸ்போஸ் ஆகுது, இன்னொரு பக்கம் திருமாவளவனே எக்ஸ்போஸ் ஆகுறாரு. அதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியும், சில நாட்களுக்கு முன்பு திருமாவளவன் சொல்கிறாரு, முதல்வராக்குற முயற்சி நடந்தது எனக்கே தெரியாது அப்படின்றாரு. ஆனால் இன்றைய நேர்காணலில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை விலாவாரியாக பேசுகிறாரு. திமுக தலைவரை பார்க்க போனோம், அங்கே இப்படி சொன்னாங்க, அதுக்கப்புறம் லெட்டர் கொடுக்கறது தாமதமாச்சுன்னு அப்படி மொத்த கதையுமே சொல்கிறாரு. அப்போ அன்னைக்கு சொன்னது உண்மையா, இன்னைக்கு சொன்னது உண்மையா? நிச்சயமாக இன்றைக்கு சொன்னது தான் உண்மை. முதலமைச்சர் இதுக்கு வந்து எனக்கே தெரியாது அப்படிங்கிறாரு. அப்படி நீ முன்னிறுத்தினது எனக்கே தெரியாதுன்றாரு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்டயே அதை டிஸ்கஸ் பண்ணதாவெல்லாம் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் திமுக அந்த சம்பவம் நடக்கவே இல்லைன்னாங்க, இவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா திமுக இப்படி ஒரு முன்னெடுப்பை பண்ணாங்கன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே உண்மை தான். எப்பயுமே இந்த அரசியல்வாதிகள் தங்களுக்கு தோதா வந்து பேசிகிட்டே இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே. அன்னைக்கு அப்படி பேசுகிறது அவருக்கு சரியாக தெரிஞ்சிருக்கு, இன்றைக்கு இப்படி பேசுவது சரி அப்படின்ட்டு ஒரு ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பொய் சொல்ல தேவை சிறந்த ஞாபக சக்தின்னு. நீங்கள் ஒரு உண்மை பேசுபவராக அது உண்மையை சொல்வதாக இருந்தால் 100 வருஷம் கழிச்சு கூட நம்ம அதைத்தான் சொல்லுவோம். ஏன்னா அது உண்மை. அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, யாரை பார்த்தாலும் அதைத்தான் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் ஒரு பொய் பேசும்போது உங்களுக்கு என்ன பெரிய சிக்கலாயிடுன்னா, இவர்கிட்ட என்ன பொய் சொன்னோம், இவர்கிட்ட என்ன பொய் சொன்னோங்கிறதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ உங்களுடைய ஞாபக சக்தி சரியாக இருக்கணும். ஞாபக சக்தி சரியில்லை அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வேற ஒன்று சொல்கிற மாதிரி ஆகிடும். கிட்டத்தட்ட திருமாவளவனுக்கு ஏற்பட்டதெல்லாம் இந்த சிக்கல் தான் நினைக்கிறேன். திருமாவளவன் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆக்குறாங்க, இவங்க வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற இந்த பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல சார், அது வந்து இன்னும் இவங்களோட கலர்ஃபுல்லான ஸ்கின் டோ, அதாவது வந்து கலர்ஃபுல்லான டோனை இன்னும் காட்டிடுதோ, இவங்க இப்படி தான் இந்த அரசியல் நேரத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க, ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் ரொம்ப உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் இது நடந்திருந்தால் என்னவா இருக்கும் தமிழகத்தில் ரியாக்ஷன் ஒன்று இருக்குல்ல சார்? இல்லை, எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஒரு கௌரவமான வெற்றியை பெற்று அந்த எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு நீங்கள் முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டாலோ அல்லது உங்களை ஒரு முதல்வராக்குற முயற்சி நடந்தாலோ அது வந்து நியாயமாக இருக்கும். மக்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 108 தொகுதியில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, அவர் வந்து எதிர்கட்சி, 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு, அந்த கட்சிக்கு வந்து முதலமைச்சர் பதவி அப்படின்னா மக்கள் அதை எப்படி ஏற்பாங்க? அதுக்கு அடுத்து திருமாவளவனை முதல்வராக்கணும் அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் முடிவு பண்ணுவதற்கு காரணம் என்னன்னா, இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு தலித் ஆளுநர் அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த நோக்கமெல்லாம் கிடையாதுல்ல. இன்றைக்கி நமக்கு எதிராக வந்த ஒருத்தர் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாரு, அவரை காலி பண்ணணும், அவருக்கு ஆட்சி அதிகாரம் போயிடக்கூடாது, அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு சதி வேலை தானே இது. ஸோ அந்த மாதிரியான ஒரு முயற்சியில் வந்து திருமாவளவனை அந்த இடத்துல முன்னிறுத்துறதுங்கிறதே ஒரு தவறான விஷயம். ஆனால் நல்ல வேளை அப்படி ஒரு முயற்சி நடக்கலை. அப்படி நடந்திருந்தால்
அது திருமாவளவனுக்கே ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருக்கும். கண்டிப்பா சார். ஆனா இந்த மக்கள் புரட்சின்னு ஒண்ணு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார். இப்ப இந்த டைம் நமக்கு நார்மல் ஆயிடுச்சு. ஆனா அந்த டைம்ல மொத்த எல்லாருமே டிவிய தான் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து என்ன ஆளுநர் மாளிகைக்கு போறது வர்றதும் இப்படியே இருந்துச்சுல்ல சார். ஸோ இந்த டைம்ல கேண்டிடேட்டா சிஎம்மா வந்து திருமாவளவன் இருக்காருன்னா அவருக்கும் ஒரு ஆசை இருக்கும். சிஎம் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த நரேட்டிவ் நடந்திருந்தா தமிழகத்துல என்னவா இருந்திருக்கும் இன்னைக்கு சிச்சுவேஷன்? அந்த கேள்வி மட்டும் பின் பாயிண்ட் பண்ணி கேட்டீங்க. இல்ல அதுதான். அது பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தியிருக்கும். எல்லாத்துக்கும் மேல இந்த முயற்சி ஏன் தடைப்பட்டதுங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு புரியும். என்னன்னா திருமாவளவன் சிஎம், அதற்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆதரவு அப்படிங்கிறது நீங்க பேச்சுக்கு வேணா சரியா இருக்கும். நடைமுறையில் அது எடப்பாடிக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். என்ன காரணம்னா எடப்பாடி தன்னுடைய கோட்டையாக நினைப்பது கொங்கு மண்டலத்தை. இப்போ கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அந்த உயர் சாதி இந்துக்கள், அந்த இடைநிலை சாதியினர், தலித் மக்களை எப்படி பார்க்குறாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது திருமாவளவனை இவர் முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு அதுக்கு எடப்பாடி ஆதரவு கொடுத்தாரு அப்படின்னா அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே அவர் தன்னுடைய ஆதரவை இழந்துருவார். அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அப்படி ஒரு ஆபத்து இருக்கிறத தெரிஞ்சு தான் இவரே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு முயற்சியை கடைசியில் வேணாம் அப்படின்னு ஒரு பின்வாங்குகிற சூழல் ஏற்பட்டது. அதுக்கடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விஜய் அந்த பதவி இருக்கிற நாளில் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே டிவி முன்னால் தான் இருந்தது. என்னென்னா அவங்க நினச்சது விஜயை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கணும்னு நினச்சி ஓட்டு போட்டாங்க. அது ஜஸ்ட் மிஸ் ஆகி இவருக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைக்கல. ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் விரும்பியதும் எதிர்பார்த்ததும் விஜய் முதல்வராகணும்னு தான். அப்போ அப்படி நடக்காமல் அவர் முதலமைச்சர் ஆகாத அளவுக்கு ஒரு சதியை செய்து நீங்கள் திருமாவளவன் அந்த இடத்துல உட்கார வச்சுருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இங்கே மிகப்பெரிய கலவரம் வெடித்திருக்கும். அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். ஏன்னா அது இவங்க செஞ்சுருவாங்க அவங்க செஞ்சுருவாங்க நம்ம சொல்ல வரல. ஆனால் அப்படி நடந்திருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருந்தது. நல்ல வேளை அப்படி ஒரு விஷயம் நடக்கலை. கண்டிப்பாக சார். அன்னைக்கு சிவி சண்முகம் அவர் சொல்கிறப்போ அது ஒரு 30% நம்புற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அது திருமாவளவன் சொல்கிறப்போ இன்னும் மக்கள் நம்புறாங்க இதுதான் நடந்திருக்கு அப்படின்றது. ஆமாம், சிவி சண்முகமும் உண்மையை தான் சொன்னார். ஆனால் சிவி சண்முகத்துக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. அவர் எப்படிப்பட்டவர், எல்லா நேரமும் எப்படி இருப்பார், நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது இப்போ எல்லாருக்கும் இருக்குது. அதனால் அவர் சொல்கிறத யாரும் உண்மைன்னு எடுத்துக்கலை. அது ஒரு காரணம். அதுக்கடுத்து அவர் எடப்பாடியை குற்றம் சுமத்துறாரு. அப்போ எடப்பாடியை குற்றம் சுமத்துவதற்கு இப்படி ஒரு விஷயத்தை இவர் சொல்கிறார் அப்படின்னு கூட பல பேர் நினச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு திருமாவளவன் அதை வெளிப்படையாக சொல்லும் போது மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. ரீல்ஸ் ஆட்சி நடத்தாதீங்க, ரியல் ஆட்சி நடத்துங்க அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்களே இந்த இன்ஸ்டாகிராமை பார்த்து எல்லாரும் மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்றது இது என்ன விதமான கருத்துன்னு ஒன்று இருக்கு. இது ஒரு அபத்தமான கருத்து. ரஜினி கூட அதுதான் சொல்லியிருக்காரு, இன்ஸ்டாகிராம் மூலமாக சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்படின்ட்டு. அதில் எனக்கு பர்சனலாக உடன்பாடு இல்லை. என்னென்னா சோஷியல் மீடியாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஊடகம், மக்களை ரீச் பண்ணுவதற்கான ஒரு கருவி தான் அது. என்ன இப்போ ஒரு 10 வருஷம் முன்னே 20 வருஷத்துக்கு முன்னே ஒரு தனிநபரோ ஒரு செலிபிரிட்டியோ ஒரு அரசியல் கட்சியோ தங்களுடைய கருத்துக்களை காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்போ இந்த தேர்தலே பாருங்கள், திமுகவும் அதிமுகவும் என்ன பண்ணாங்கன்னா பேப்பர் டிவி விளம்பரத்தில் தான் முழு கவனம் செலுத்தினாங்க. அவங்க என்னென்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னே என்ன பேட்டர்னில் தேர்தலை சந்தித்தார்களோ அதே பேட்டர்னில் அவங்க சந்திக்கிறாங்க. ஆனால் தாவேக்காவுடைய விளம்பரம் பார்த்திங்கன்னா எதுலேயுமே வரல, ஒரு டிவியில் வரல, ஒரு பேப்பரில் வரல. தேர்தலுக்கு அன்னைக்கோ அதுக்கு முதல் நாளாக ஒரு பேஜ் வந்துச்சு, மற்றபடி ஒரு நாளும் அதனுடைய ஆடு வரவே இல்லை. அது நான் கூட யோசித்தேன், என்னடா அது தேர்தல் நடக்குது ஒரு பேப்பர் ஆடு கூட கொடுக்காமல் இருக்காங்களே அப்படின்லாம் நம்ம நினச்சோம். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பேப்பர் டிவி ஆடை அவாய்ட் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. இன்றைக்கு எல்லார் கையிலும் ஃபோன் இருக்குது என்ன, ஆனால் பேப்பர் படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவில் குறைஞ்சி போச்சு, டிவி பார்க்குறவங்க எண்ணிக்கை பெரிய அளவில் குறைஞ்சி போச்சு. மக்களுடைய பிரதான பொழுதுபோக்காக செல்ஃபோன் மாறிடுச்சு. அதை தாவேக்கா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட்டில் அவங்க போனாங்க. ரைட்டா? இப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்போ என் பேச்சு என்னென்னா, ஒருவேளை திமுக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்குவோம். அப்போ திமுக ஜெயித்ததுக்கு தினத்தந்தி தான் காரணம், திமுக ஜெயித்ததுக்கு ஹிந்து பேப்பர் தான் காரணம்னு சொல்ல முடியுமா? திமுக ஜெயித்ததுக்கு சன் டிவி தான் காரணம், கலைஞர் டிவி தான் காரணம்னு சொல்கிறது எந்த அளவுக்கு அபத்தமோ அதே அபத்தம் தான் இப்போ தாவேக்கா ஜெயித்ததுக்கு சோஷியல் மீடியா காரணம்னு சொல்கிறதும். அது இவர்களுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு கருவி. அது எப்படி காரணமாக அமைய முடியும்? முதல்ல என்னன்னா, இங்கே விஜய் மீதான அபிமானம், ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் மீதான வெறுப்பு, இதெல்லாம் சேர்ந்து தான் அது வாக்குகளாக மாறியது.
புரியுதா இல்லையா? அவர்களிடம் கருத்தை உருவாக்குவதற்கு இந்த கருவிகள் பயன்பட்டன. இது அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஒட்டுமொத்தமாகவே சோஷியல் மீடியா தான் இவர் ஜெயிக்க வச்சது அப்படின்னா, அப்போ விஜய்க்கு செல்வாக்கு இல்லையா? திமுக அதிமுக மேலே மக்களுக்கு வெறுப்பு இல்லையா? அப்போ அதையெல்லாம் மறைப்பது, மடைமாற்றுகிற செயல் தான் இந்த கருத்துன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அண்ட் வந்து பொதுவாக மக்களோட கருத்தாக என்ன இருக்குன்னா, இளைஞர்கள் மட்டும் தான் ஓட்டு போட்டு இவங்களை ஜெயிக்க வச்சுட்டாங்க, இளைஞர்களால் தான் ஜெயிச்சாங்கன்றது சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவாக பார்க்கணுன்னா, பெண்கள் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஏன் அதை பேச மாட்டாங்கன்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4.25 கோடி 4,90,00,000 பேர் வாக்களித்ததாக ஒரு புள்ளி விவரம் இருக்குது. அது 4 கோடிக்கு மேற்பட்டவர்களும் இளைஞர்களா? எல்லா வயதினரும் தான் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி விஜய்க்கு கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. அந்த 1.25 கோடி வாக்குகளும் இளைஞர்கள் போட்ட வாக்குகளா என்ன? எல்லா தரப்பினரும் போட்டிருக்காங்க. அதில் பெண்கள் இளைஞர்களுடைய வாக்குகள்ங்கிறது அதிகமாக இருக்குது. அதை அப்படி தான் நம்ம பிரித்து பார்க்கணும். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் மேலே வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது, பெண்களுக்கும் இருந்தது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களில் வந்து அந்த ஒரு 40-30 வயசுக்கு உட்பட்ட பெண்கள் ஒரு பக்கம் பெருவாரியான வாக்குகள் விஜய்க்கு கிடச்சிருக்கு. 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களும் விஜய்க்கு தான் போட்டிருக்காங்க. அது எல்லாமே கடந்த காலத்தில் இரட்டை இலைக்கு போட்ட வாக்கு. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அது விசிலுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பார்த்து வாக்களித்தவர்கள்லாம் இன்றைக்கி அந்த கட்சி மேலே ஏற்பட்ட அதிருப்தி வேறு யாருக்கு போடுறதுன்னு நினைக்கும் போது அவங்க திமுகவுக்கு போட மாட்டாங்க. எப்பயுமே அதிமுக வாக்குகள் வந்து என்றைக்குமே அது திமுகவுக்கு போகாது. அப்போ இன்றைக்கி அதுக்கு மாற்றாக அவங்க விசிலை பார்த்ததுனால அவர்களுக்கு வாக்கு விழுந்திருக்கு. ஸோ இது இப்படி தான் பார்க்கணும். ஒவ்வொரு சாரர் வாக்களித்ததற்கும் ஒரு காரணம் இருக்குது. அதனால் அது குருட்டாம்போக்கில் விழுந்த வாக்குகளாக நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக சார். ஆனால் எப்போவுமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. நீங்களும் அதை கவனிச்சிருப்பீங்க ஏதோ ஒரு இடத்துல. என்னென்னா, இந்த ஆட்சி எப்போ வேணால் கவிழ்ந்துடும், இந்த ஆட்சி வந்து கவிழ்ந்துடும், எப்போ வேணால் ரெடியாக இருங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தொடர்ந்து வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல சார். ஸோ அதை பற்றி இல்லை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 2 காரணம். இது வந்து ஒரு அறுதி பெரும்பான்மையோடு அமைந்த ஆட்சி கிடையாது, ஒரு மைனாரிட்டி ஆட்சி. எல்லாருக்கும் தெரியும், தாவேகாவுக்கு 108 இடங்கள் தான் கிடச்சது. இல்லை 1 ரிசைன் பண்ணிட்டார். இப்போ 107 தான். அப்போ திமுக கூட்டணியில் நீடிக்கிற, ஏன்னா இன்னமும் நீடித்து கொண்டிருக்கிற விசிக இடதுசாரிகள் ஐயுஎம்எல் ஆதரவோடு இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இது இப்படியே நடந்துட்டால் பிரச்சனை இல்லை, எந்த சிக்கலும் இருக்காது. ஆனால் இப்போ திமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை, திமுக ஆட்சியில் இப்படியெல்லாம் ஊழல் நடந்துச்சுன்னு எதையாவது கையில் எடுத்தால் இவங்க ரசிக்க மாட்டாங்க. என்ன, எங்கள் கூட்டணி கட்சி தலைவரை வந்து நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்ட்டு ஆதரவாக வாபஸ் வாங்கிக்குவாங்க. அப்படி ஒரு ஆபத்து இருக்குங்கிறது தாவேகாவுக்கும் தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி அதிமுகவில் பிளவுபட்டு நிற்கிற அந்த 25 பேரை தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க வச்சுட்டாங்க. அடுத்து அவர்களை மினிஸ்ட்ரிக்குள்ளேயும் கொண்டு வர்ற ஒரு முயற்சி நடக்குது. அப்போ அதில் பல பேர் ஊழல் அமைச்சர்கள், அதிமுக ஆட்சி காலத்தில் பல ஆயிரம் கோடி ஊழல் செய்தவர்கள் தான் இவங்கெல்லாம். இப்போ இவங்க உள்ளர வந்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் ஐயுஎம்எல்லுடைய ஆதரவு வாபஸ் வாங்கப்படும். அப்போ யாரை நம்பி அந்த ஆட்சி நடக்கும் அப்படின்னா, இந்த ஊழல் கூட்டணி உள்ளே போச்சுல, இவர்களை நம்பி தான் தாவேகா ஆட்சி. இப்போ 33 அதிமுக உறுப்பினர்களில் 25 பேர் விலகி போனதுனால் நியாயப்படியும் சட்டப்படியும் அந்த 25 எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் பண்ணணும், அதுதான் சட்டம். ஆனால் அதை யார் முன்னெடுக்கணும் அப்படின்னா, சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் முன்னெடுக்கணும். அவருக்கும் எடப்பாடிக்கும் 7ஆம் பொருத்தம். அதுக்கடுத்து இந்த 25 பேரும் தாவேகா ஆட்சியை காப்பாற்ற வந்தவர்கள், அவங்க மீது எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அப்போ கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஆனால் இவருடைய நடவடிக்கையை எதிர்த்து அதிமுக கோர்ட்டுக்கு போய் ஒருவேளை நீதிமன்றம் இந்த 25 பேரை பதவி நீக்கம் பண்ணணும்னு சொன்னால் அவங்க பதவி போயிடும். அவங்க பதவி போனால் தாவேகா ஆட்சி கவிழும். எப்படி கவிழும்? அந்த 25 பேருக்கு மட்டும்தான இடைத்தேர்தல் வரும் அப்படின்னா, அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாவேகாவுக்கு மெஜாரிட்டி இருக்காது. ஏன்னா இன்றைக்கி கொடுத்த வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த யாரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதிமுக திமுக மற்றும் அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் மெஜாரிட்டியாக இருந்தாலே தாவேகா மைனாரிட்டி ஆகிடும். ஸோ இதையெல்லாம் வச்சு தான் இந்த ஆட்சி கவிழ்ந்துடுங்கிற ஒரு ஆரூடத்தை இவங்க சொல்கிறாங்க. அது என்ன நடக்க போகுதுங்கிறத காலம் தான் நமக்கு சொல்லும். கண்டிப்பாக சார். ஆனால் வந்துட்டு இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அப்படியே டர்ன் டு இந்த பக்கம் வந்தோன்னா, அந்த என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக கருப்பு படம் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. சூர்யா சாருக்கு இது பெருசிய அளவில் வெற்றியை தருமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப 100 crores அப்படின்றது போகுது. ஸோ இந்த வெற்றி பற்றி. ஆமாம், இது உண்மையிலே எனக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா கருப்பு படம் தனிப்பட்ட முறையில் நம்மளை ஈர்க்கலை, ஆனால் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, முக்கியமாக சூர்யா ரசிகர்களுக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, கங்குவா மாதிரி படத்தை பார்த்து வெறுத்து போயிருந்தவர்களுக்கு இப்போ கருப்பு வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக
இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அது வந்து சூர்யாவுடைய ரசிகர்களுக்கு. நார்மல் ஆடியன்ஸுக்கு பார்த்தா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படம், ஒரு பெரிய கொண்டாட்டமான படமே இது வரைக்கும் வரல. ஒரே படம் ஜனநாயகன், அதுவும் வரல, முடங்கி கிடக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படமாக கருப்பு இருப்பதால் இன்றைக்கி காமன் ஆடியன்ஸு அந்த படத்தை வந்து ஒரு பெரிய அளவில் ரசிக்கிறாங்க. அதனால் அந்த படத்துக்கு ஒரு பெரிய வெற்றியும் சாத்தியமாகிருக்கு. சூர்யா பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்து ஒரு மிகப்பெரிய சரிவில் இருந்தார். அது அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் இந்த படம் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர் வந்து பர்டிகுலராக கேட்கணும்னா இதுக்கப்புறம் வந்து தனுஷாரோட ஒரு படம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. சேம் டைமில் இவர் இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி இன்னும் அன்எக்ஸ்பெக்டட் சக்ஸஸ் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நிச்சயமாக கருப்புக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய தகுதிக்கு மீறிய வெற்றின்னு தான் சொல்லணும். அதே இந்த கட்டத்தில் அதை வெற்றின்னு சொல்கிறதான்னு தெரியல. பொதுவாகவே சனி ஞாயிறில் படங்களுக்கு ஒரு பெரிய வசூல் இருக்கும். ஆனால் திங்கக்கிழமையும் ஓரளவுக்கு இருக்கும். செவ்வாய் புதன்லாம் சில நேரத்தில் படங்களுடைய வசூல் இறங்கிடும். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு திங்கக்கிழமை இப்போ வரைக்கும் நம்ம கேள்விப்படுறோம் வசூல் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கே கூட 100 கோடி கிராஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் அதிகாரபூர்வ தகவல் 140 கோடியை நம்ம போட்டிருக்காங்க. 147 43 போட்டிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த படம் நிச்சயமாக சூர்யாவுடைய முந்தைய படங்களை விட ஒரு பெரிய அளவில் வெற்றி அடையும். அது பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜிக்கு தான் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய வாய்ப்பாக அது அமைஞ்சிருச்சு. கண்டிப்பாக சார். தனுஷாரோட சேர்ந்து படம் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்களே சார். இல்லை என்ன படமே முந்தா நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்குள்ளே எப்படி தனுஷெல்லாம் வர்றதுக்கு, அதாவது என்னென்னா இவங்க அட்டம்ப்ட் அப்படி பண்ணுவாங்க. அடுத்து யார், இவர் ஓகேவா அவர் ஓகேவான்னு ஒரு முயற்சி நடக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு கமிட்மெண்ட் நடந்ததா தெரியல. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து அந்த படத்தில் முக்கியமாக 2 விஷயம் சொல்லணும் சார். ஒன்று வந்து இந்த சாமி, கருப்பு சாமியை வந்து காட்டுறப்போ அந்த மியூசிக் எல்லாம் சேர்ந்து சாயை அப்படிங்கிற மேலே பெரிய ஒரு அடுத்த கட்டம் வந்து மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து தேட்டரில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த சாமி வந்து நிறைய பேர் ஆடுறாங்க. நான் படம் பார்க்குற என் பக்கத்துலேயே ஒருத்தர் ஆடிட்டு இருந்தான். எனக்கு ஒரு 2க்கு ஷாக்காக இருந்துச்சு. ஸோ இது 2 பற்றி கேட்க. இல்லை, இந்த சாமி ஆடுறதுல எனக்கு பர்சனலாக நம்பிக்கை இல்லை. அது வந்து சும்மா ஏதோ ஒரு சீன் போடுறதுக்காக அல்லது தானும் வந்து அந்த இடத்துல பரபரப்பாக காட்டிக்கணுங்கிறதுனால பண்ணுறதா தான் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைனா வழக்கம் போல் எனக்கு சினிமாக்காரர்கள் மீது ஒரு பெரிய சந்தேகம் உண்டு. இந்த மாதிரி படம் வரும்போது இவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த துணை நடிகர்களை வாடகைக்கு எடுத்து இந்த மாதிரி தியேட்டருக்குள்ளே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவங்க அங்கே போய் பயங்கரமாக சாமி வந்ததாக ஆடி ஒரு பெரிய அலப்பறையெல்லாம் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு பப்ளிசிட்டி மெட்டீரியலாக இவங்க பயன்படுத்துவாங்க. இந்த கருப்பு படம் ஓடுகிற தியேட்டரில் சாமி வந்ததாக வருகிற செய்திகளெல்லாம் எனக்கு அப்படித்தான் நினைக்க தோணுது. ஏன்னா இப்போ ஆர்ஜே பாலாஜிலாம் இந்த மாதிரி சீப்பான பப்ளிசிட்டியில் ருசி கண்ட ஒருத்தர் தான். அதனால் இந்த மாதிரி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பேசி கொண்டு இருப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ஆர்ஜே பாலாஜி ஒரு லெட்டரை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. என்னென்னா, இது மாதிரி படம் பார்க்க வருகிறவர்களுக்கு முக்கிய வேண்டுகோள், உங்கள் பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு சாமி வந்தால் அவரை நீங்கள் திட்டாதீர்கள், அவருக்கு உடனடியாக தண்ணீர் பாட்டிலை வாங்கி கொண்டு தண்ணீர் கொடுங்கள் அப்படின்னு இவர் ஏதோ ஒரு மருத்துவராக மாறி ஒரு பெரிய உபதேசம் பண்ணியிருக்காரு. இப்போ இதையும் அந்த காட்சிகளையும் பார்க்கும்போது இது இவர்களே செய்த செட்டப்பாக இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எத்தனையோ சாமி படம் வருது, எல்லா படத்துக்குமே ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு திரைப்படத்தில் வர்ற ஒரு காட்சியை பார்த்து எப்படி ஒருத்தருக்கு சாமி வரும்? எல்லாத்துக்கும் மேலே இந்த கருப்பு படங்கிறது முழுக்க முழுக்க கோர்ட் ட்ராமா. படம் முழுக்க கோர்ட்டில் தான் போயிட்டுருக்கும். ஒரு காட்சியில் மட்டும்தான் காந்தாராவை பார்த்து இவங்க சூடு போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த காட்சி வருது. அதை பார்த்தவொடனே ஒருத்தவங்களுக்கு சாமி வருதுங்கிறதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே நம்ப முடியாத ஒரு விஷயம். படத்தினுடைய பப்ளிசிட்டிக்காக இவங்களா ஏற்பாடு பண்ணதாக தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அது வந்து இந்த ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன் சார். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே கடன் இருந்துச்சு, அதனால தான் ஒரு நாள் டிலே ஆகி படம் வந்து ரிலீஸ் ஆனதாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு தரப்பு வந்து கேட்குறாங்க, இப்போ இந்த ரெட் ஜெயண்ட் மாதிரியான பெரிய கம்பெனிகளோட ஆஃப்னால இப்போ இதுக்கப்புறம் இருக்க தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சில சக்ஸஸ்கள் கிடைக்கும், அது இண்டஸ்ட்ரிக்கு தேவை அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ அது அதாவது கருப்பு சக்ஸஸுக்கும் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெட் ஜெயண்ட் நிறுவனம் எப்படி இடையூறாக இருக்கும் அப்படின்னா, இப்போ கருப்பு படம் வருதுன்னு வச்சுங்களேன், அதே நாளில் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு படத்தை இறக்குவாங்க. இன்றைக்கி கருப்பு சக்ஸஸ்ன்னு ஏன் பேசுகிறோம்? தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முதல் நாள் கிட்டத்தட்ட ஒரு 18 கோடி கலெக்ட் பண்ணதாக ஒரு செய்தி வருது. எதனாலன்னா, இந்த படம் ஒரு 600 தியேட்டர் 700 தியேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆனதுனால. ரெட் ஜெயண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அதே நாளில் இன்னொரு படத்தை இறக்குனாங்கன்னா இதனுடைய தியேட்டர் எண்ணிக்கை பாதியாக குறைஞ்சிரும். அப்போ கலெக்ஷனும் குறைஞ்சிரும். இப்படி தான் அவங்க பண்ணுவாங்களே தவிர ஒரு வெற்றி பெறுகிற படத்தை இவங்களால் வந்து எந்த வகையிலையும் தடுக்க முடியாது. அதனால் அது ஒரு அவதூறான கருத்து தான். அதுக்கு அடுத்து இப்போ ரெட் ஜெயண்ட் போனால் என்ன, இன்னொருத்தர் உருவாகுவாங்க.
அதெல்லாமல் சினிமாக்காரர்களுடைய மனநிலை என்னென்னா எல்லா காலத்திலும் இவர்கள் அடிமையாகவே இருந்து பழக்கப்பட்ட ஆட்கள் தான். இப்போ நீங்களே பாருங்கள், கொஞ்ச நாளில் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஏன்னா இங்கேயே இப்போ அந்த லாபியெல்லாம் திரையுலகில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம விஜய்க்கு ரொம்ப க்ளோஸு, விஜயினுடைய மேனேஜர் ஜெகதீஷ் நம்ம நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்புக்கு இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியை ஆரம்பித்து எல்லாம் விஜய் சார் சொல்லி தான் நாங்கள் பண்ணுறோன்னு பேரை கெடுக்கிற மாதிரி கூட இவங்க நடப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ரெட் ஜெயண்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நல்ல படமாக இருந்தால் ஓடும். அந்த படம் மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஓடாது. அதுதான் உண்மை. இப்போ கரேன்னு ஒரு படம் வந்துச்சு, அதை ரெட் ஜெயண்ட் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அது என்ன வெற்றி ஆகிடுச்சா என்ன? மக்களுக்கு பிடிக்கல, அவங்க அதை ரசிக்கலை. அதனால் இதையும் நம்ம முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. சூர்யா சாருக்கு ஒரு கம்பேக் வந்து கிடைக்குது. இது வந்து ஏற்கனவே நம்ம ஒரு எல்லாரும் வந்து இண்டஸ்ட்ரியில் பேசுகிறது தான். விஜய் சாருக்கு அடுத்து யார் அப்படின்றப்போ ஒரு தரப்பு வந்து சிவகார்த்திகேயன் மேலே வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிம்பு இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. பட் என்ன சூர்யா சாரோட இந்த நேரத்தில் இந்த சக்ஸஸ் இருக்குல்ல சார், ஸோ இது வந்து எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அடுத்த ஃபேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு எப்போவுமே ஒரு 2 பேரும் முன்னிறுத்தி தான் இத்தனை வருஷம் சினிமா வந்து போயிருக்குன்றது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி கால்குலேஷன் போடாது இல்லை. சூர்யாவை பார்த்தீங்கன்னா அவருடைய கரியரில் நிறைய வெற்றிகள் கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அடுத்தடுத்து தொடர் வெற்றிகளும் அவர் கொடுத்துருக்காரு. ரொம்ப சரியாக சொல்லணும்னா சிங்கம் சீரீஸ்லாம் வரும்போது விஜய் அஜித்தை விட சூர்யா வந்து ஒரு படி மேலே இருந்தார். அதெல்லாம் நடந்தது. ஆனால் என்னென்னா துரதிர்ஷ்டவசமாக அந்த வெற்றியை, அந்த இடத்தை அவர் தக்க வச்சுக்கல. அடுத்தடுத்து அவர் தேர்ந்தெடுத்த படங்கள்லாம் வெற்றி அடையாமல் அவருக்கு பெரிய செட்பேக் ஆகி இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கார். இப்போ கருப்பு படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. அடுத்தடுத்து அவர் நடிக்கிற படங்களும் வெற்றி அடைந்தால் நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அஜித்தும் இல்லை, விஜயும் இல்லை, ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த இடத்தை அவர் ஃபில் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா ஆர்வத்தை நம்ம இன்றைக்கி சொல்ல முடியாது. அது அவருடைய படங்கள் அடைகிற வெற்றியை பொறுத்து. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்புன்னு ஒரு இளம் தலைமுறை நடிகர்களும் அந்த இடத்தை நோக்கி ஓடுவதற்கு தயாராக இருக்காங்க. அதனால் காலம் யார் கையில் கொடுக்க போகுதுங்கிறத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். காலம் யார் கையில் கொடுக்குன்னு சொன்னீங்களே சார், அப்போ உள்ள படத்துக்குள்ளேயே டைலாக் வருது. அது கான்ட்ரவர்சியாக மாறி இருந்தது. என்னன்னா, தம்பி துப்பாக்கி கிடச்சா யார் முன்னாடி வேணா நீட்டிருக்கா பாட்டு. ஸோ அதை கேட்டு சொல்கிறப்ப உங்களுக்கு ஒரு சீரியஸ் ஸ்மைலோட இருக்குது. ஸோ அந்த கருத்தோட இல்லை, அந்த இப்போ கருப்புவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன முடிவு பண்ணார் அப்படின்னா, இந்த கண்டென்ட்டு அல்லது இந்த காம்பினேஷன் இந்த படத்தை ஜெயிக்க வைக்காது. இதுக்கு பல்வேறு விஷயங்கள் தேவை. முக்கியமாக விஜய் ரசிகர்களுடைய ஆதரவு தேவைங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் லியோ படத்தினுடைய காட்சியை ரீக்ரியேட் பண்ணியிருப்பார். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஹீரோக்களோடும் வம்பு தும்புக்கு போகாத ஒரு காமனான ஆள் தான். அதே நேரம் ஒரு விஜய் ரசிகர் மாதிரியான ஒரு மாஸ் க்ரௌடு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணால் இந்த படம் வெற்றி அடையும். அது ஒரு பேசிக் சைக்காலஜி. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தான் லியோ சீனை தூக்கி வைக்கிறார். நீங்கள் பாருங்கள், படத்துக்கும் அந்த காட்சிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இருக்கவே இருக்காது. அதுக்கடுத்து சூர்யா விட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்னு பேச வச்சுருப்பார். ஸோ இந்த மாதிரி காட்சிகள் வைத்தது எல்லாமே விஜய் ரசிகர்களை கவருவதற்காக. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி கருப்பு படத்துக்கு கிடைத்த வெற்றிக்கு இதுவும் கூட காரணம். நம்ம ஆர்ஜே பாலாஜி ஒரு டைரக்டராக பாராட்டணும் அப்படின்னா இந்த மாதிரியான நகாசு வேலைகள் வச்சதை அந்த சாதுரியத்துக்காக அவரை பாராட்டலாம். ஸோ அப்படிப்பட்டது தான் நீங்கள் சொன்ன அந்த துப்பாக்கி விஷயம். கண்டிப்பாக சார். அது வந்துட்டு நிறைய ரொம்ப உண்மையான நேர்மையான தகவலுக்கு நன்றி. எப்போவுமே உங்கள்கிட்ட பேசணும்னு சந்தோஷத்தோட இப்பவும் அந்த சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நன்றி சார். நன்றி.